வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இடைநிலை ஆசிரியர்களின் இடைநில்லா போராட்டம் 16 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு காண்பாரா முதல்வர் விஜய்? இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. இந்த போராட்டங்களுக்கு தீர்வு தான் வருமா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆசிரியர் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான வேண்டுகோள்களும் வைக்கப்பட்டிருக்குங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் தினசரி பார்த்திங்கன்னா குறிப்பிட்டே சொல்கிறாரு, பள்ளி கல்வித்துறையில் நான் அடுத்த கட்டமாக நல்ல பணிகளை நடத்துவேன். பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுடைய 29 கோரிக்கைகளை எடுத்து வச்சுக்கிறதா சொல்கிறாரு. பகுதி நேர ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் வரை பணி பாதுகாப்பு மற்றும் கல்வி சீர்திருத்தங்களுடைய வரைவறிக்கையை ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஓகேங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாரு. என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடைநிலை ஆசிரியர்களுடைய இடைநிலா போராட்டம் 16 ஆண்டு கால பிரச்சனைகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தீர்வு கொடுப்பாரா, ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா என்னன்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறையில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 16 ஆண்டுகளாக போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் பிரச்சனைக்கு முதல்வர் விஜய் தீர்வு காண்பாரா? 16 ஆண்டுகளாக போராடிட்டு வரும் வந்த ஆசிரியர் சங்கங்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற இப்போ பேச்சுக்கு என்ன பதில் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட மாநிலத்தில் 6வது ஊதிய குழுவில் 1/6/2009க்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு கடைநிலை ஊழியர் மற்றும் அதன் அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது 1/6/2009 முன் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர் அடிப்படையில் சம்பளம் 8370 ஒரு நாளைக்கு பின் சேர்ந்தவர்களுக்கு 5000 எனவும் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த முரண்பாடு ஒரே பணி ஒரே கல்வி தகுதி இருந்தும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படவில்லை என உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என பாதிக்கப்பட்ட 20,000 ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன. முந்தைய அரசு அதிமுக ஆட்சியில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் இந்த போராட்டத்தில் பங்கேற்று திமுக ஆட்சியில் தீர்வு காணப்படும் என வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அந்த தீர்வு அவரால் கொடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இவர்களுக்கு தீர்வு கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சுமூகமான தீர்வை கொடுப்பாரு அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. 29 கோரிக்கைகளுடன் ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை அணுகியிருக்காங்க. அவரும் பார்த்திங்கன்னா விரைவில் பள்ளிக்கல்வித்துறையில் மேம்படுத்தப்படும், சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்படும், பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும், கல்லூரி பேராசிரியர்களுடைய பணி நியமனங்கள் அனைத்தும் விரைந்து முடிக்கப்படும், மாநிலத்தில் இருமொழி கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கை சார்ந்த தெளிவான நிலைப்பாடை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே குறிப்பாக சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சில பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காரு. அடுத்து டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறீங்க 2013-17 அப்படின்னு கேட்டதுக்கு விரைவில் இதை முதல்வருடன் கூடி பேசி சுமூகமான முடிவுகளை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காருங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி மற்றும் பிஇஓ, பிஆர்டியோடைய தேர்வுகளுடைய அறிவிப்புகள் விரைவில் வரலாம். பொறுத்திருந்து ரெடி ஆகிக்கோங்க. தேர்வுக்கு இப்போந்தே உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. நியமன தேர்வை ரத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அங்கங்கே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் ஆசிரியர்களுக்கு சிறப்பான ஒரு தரமான நன்மையை செய்ய காத்திருக்காரு. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். 149 ஜிஓவையும் ரத்து செய்ய போகிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய அந்த தேர்வில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுனால தேர்வை மீண்டும் கூட நடத்துறதுக்கு திட்டங்கள் வச்சுருக்காங்க. பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.